பனையடி நாவல்ல நமக்கு கதாநாயகன் தமிழ். நடுப்புள்ளையினுடைய மூத்த மகன் தான் தமிழ். அவன் தன்னுடைய தந்தைக்கு அவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கிறான். தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை அப்படிங்கிற ஒரு பண்போடு வளர்ந்தவன். அவன் அப்பா சொல்கிற வேலைகளெல்லாம் அவ்வளவு அழகாக செய்வான். மறுப்பே சொல்ல மாட்டான். என்னெல்லாம் வேலை செய்கிறான்னு பாருங்கள். ஏர் ஓட்டுவான். எருக்களையெல்லாம் அப்படியே உதிர்த்து விட்டு உரத்துக்காக எடுப்பான். அப்புறம் மண் வெட்டுவான், பாத்தி கட்டுவான், வாய்க்காலை சரி பண்ணுவான், விதைப்பான், தண்ணீர் பாய்ச்சுவான், களை எடுப்பான், பூச்சி மருந்து அடிப்பான், அறுவடை பண்ணுவான். இந்த மாதிரியான வேலைகள் தன்னுடைய அப்பா சொல்கிறது மட்டும் இல்லை, சொல்லாமலே அதை செய்யக்கூடிய மனம் படைத்தவன் அப்படிங்கிறது இந்த நாவலில் தெரிய வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா, நடுப்புள்ளை என்ன சொல்கிறாரு, அதை எப்படி செய்கிறான் பாருங்கள். அதை நம்ம ஒரு டயலாக் மூலமாக பார்க்கலாம். நீங்கள் மேற்கால கொல்லையில் வாய்க்காலை கிழித்து பாத்தி கட்டுங்க, நான் கோடு கிழித்து போடுறேன் அப்படின்னு சொல்லி தமிழே சொல்கிறான். இது இந்த தமிழ் கேரக்டர் இப்படி சொல்கிறதன் மூலமாக என்ன தெரிய வருது அப்படின்னா, அப்பா இந்த நிலத்தை சீக்கிரமாக விழு அது சரி பண்ணி கடலையை விதைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு என்பது இந்த தமிழ் கேரக்டருக்கு தோணுது. அப்பாவுடைய மனநிலையை அறிஞ்சு அவன் செயல்படக்கூடியவனாக இருக்கிறான். சரி, அடுத்து விதை விதைச்சாச்சு. விதை விதைச்ச பிறகு பார்த்திங்கன்னா, மழை விடாமல் பெய்யுது. மழை விடாமல் பெஞ்சதுனால நடுப்புள்ளைக்கு மனசு அவ்வளோ வருத்தம். அடுத்து நம்ம இந்த நிலத்தில் என்னெல்லாம் சரி பண்ணணுமோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் தமிழ் கேரக்டரை தன்னுடைய மூத்த மகனை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு அந்த பனை மரத்தில் மண்ணெல்லாம் அரிச்சிட்டு போயிடுச்சு. அதனால் அந்த பனைகளுக்கெல்லாம் மண்ணை எடுத்து எடுத்து நல்லா மேடாக்கி அணை கட்டின மாதிரி போடுங்கன்னு சொல்லி அப்பா சொன்னதை தமிழ் கேரக்டர் கேட்குறான். அந்த மாதிரியான ஒரு காட்சியை இந்த பனையடி நாவலில் ரொம்ப அழகாக பார்க்க முடியுது.